ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போலாம். நம்ம சில காலங்களாக நம்ம என்ன பண்றோம், இருதயத்தை குறித்து பார்த்தோம்ல. இந்த முறை நம்ம எந்த இருதயத்தை குறித்து பார்க்க போறோம்னா, பின்வாங்காத ஒரு இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பின்வாங்காத இருதயம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதற்கு ஆதாரமா 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அப்படின்னா என்ன? உலகத்தின் காரியங்களுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது. அதாவது என்னன்னா, நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது எதுனா நம்ம செய்கிற பாவங்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சாமுவேல் எப்படி ஜனங்களை பார்த்து சொன்னாரோ அது மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். எந்தெந்த காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்ம பின் தள்ளி கொண்டிருக்கிறது? உலகத்தின் மாயைகள், இச்சைகள், பாவங்கள். இன்னொன்னு என்னன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால ஆண்டவரை கோபிக்க செய்கிறது, ஆண்டவரை விட்டு தூரம் செல்கிறதே தான் பின்வாங்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த காரியங்களை செய்யாம ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எந்தெந்த காரியங்களை பின்வாங்கி காணப்படுகிறாயோ இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. பின்வாங்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். முழு இருதயத்தோட, அரை இருதயம் கிடையாது, முக்கால் இருதயம் கிடையாது, கால் இருதயம் கிடையாது, முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்ம சேவிக்கணுமா. இதைதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியங்கள் கர்த்தரை பின்னுக்கு தள்ளி எந்த காரியங்களை முன்பாக வைத்திருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பின்பாக தள்ளி போடுங்கள். ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையா இருக்கணும். அவரை முதன்மையாக வைக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்கணுமா. நீர் தான் உண்மையுள்ள தேவன், நீர் தான் எங்களுக்கு எல்லாமே என்று கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ரீசெக் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில உண்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம், எங்களை தயவாய் உணர்த்துங்க ஆண்டவரே. நாங்கள் திரும்ப அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு உம்மோடு இணைந்து நடக்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நீர் எங்களிடத்துல சொல்லுகிறீங்க ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல் உண்மை ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடு சேவிக்கத்தக்கதான ஒரு ஆண்டவரே ஆத்மாவை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களில ஆண்டவரே உம்மை பின்னுக்கு தள்ளி ஆண்டவரே எங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் மாய்மாலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உங்களை விட்டு எவ்வளவு தூரம் நாங்க போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் மறைந்திருந்தாலும் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை நேசிக்கிற தேவன், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்பது போல ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த காரியங்களில தவறு எடுத்து எங்கெங்கு பதுங்கி உட்கார்ந்து இருக்கிறோம்னு எங்க ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் தேடி ஆண்டவரே, நீர் உடனே எங்களை விட்டு செல்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்களை தேடிக்கொண்டிருக்கிற தேவன் தானே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த காரியத்துல உண்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோமோ எங்களை மன்னித்து ஆண்டவரே உண்மை முழு இருதயத்தோடு சேவிக்கத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறோம், சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உண்மை சேவிக்கத்தக்கதாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரே, யார் என்னோடு ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே அப்பா தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ என் கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே உம்மோடு இணைந்து நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை நீ தருவீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.